நவகிரகங்கள் திசை மாறி நிற்காமல் ஒரே நேர்கோட்டில் இருப்பதை காண வாருங்கள். பார்வதி தேவிக்கு சாப விமோசனம் கிடைத்த தலத்தை காண வாருங்கள். முன்னொரு முறை கைலாயத்தில் சிவனுடன் பார்வதி இருக்கும் பொழுது பார்வதி பந்து விளையாட ஆசைப்பட்டார். தன் ஆசையை சிவனிடம் கூற 4 வேதங்களை பந்தாக மாற்றி விளையாட கொடுத்தார் ஈசன். தன் தோழியருடன் விளையாட ஆரம்பித்த தேவி சூரிய அஸ்தமன நேரம் வந்தும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்தார். தேவியின் விளையாட்டு தடைபடக்கூடாது என சூரியன் மறையாததால் பகல் பொழுது நீண்டது. உலக மக்கள் சோர்ந்தனர். இதை பார்த்த நாரதர் தேவிக்கு மக்கள் துன்பத்தை எடுத்துரைக்க சென்றார். தேவி நாரதரை பார்க்கவில்லை. பின்னர் வந்த சிவனையும் தேவி விளையாட்டு ஈடுபாட்டில் கவனிக்கவில்லை. கோபமுற்ற சிவன் பந்தை யமனை உதைத்த திருக்காலால் எட்டி உதைத்தார். பந்து மண்ணுலகில் வந்து வீழ்ந்தது. தன் தவற்றை உணர்ந்த தேவி நாதனிடம் மன்னிப்பு கோரினார். அதற்கு சிவன், நீ மண்ணுலகு சென்று பந்து விழுந்த இடத்தில் சில காலம் பசுவாய் இருந்து என்னை அடைவாயாக என்றார். இறைவனின் ஆணைப்படி அன்னை பசுவாக மாறி பந்து விழுந்த கொன்றை மரக்காட்டிற்கு அருகில் உள்ள கண்ணுவ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தது. பசுவாக மாறிய தேவிக்கு துணையாக திருமால் மாடு மேய்ப்பவராக வந்தார். சில காலம் கழித்து பசுவானது கொன்றை மரக்காட்டில் புற்றிலிருந்த சுயம்பு லிங்கத்தை பார்த்தது. தன் பழைய நினைவுகள் வரப்பெற்றதும் லிங்கத்தின் மீது பாலை தினமும் சொரிந்தது. ஒரு நாள் கண்ணுவ முனிவர் பூஜைக்கு பால் கறக்க பால் குறைவாக வந்தது. உடனே மாடு மேய்ப்பவரிடம் சென்று விசாரித்தார். அடுத்த நாள் மாடு மேய்ப்பவர் பசுவை பின்தொடர்ந்து சென்றார். பசு லிங்கத்தின் மீது பால் சொரிவதைக் கண்டு பசுவை விரட்டினார். அப்போது பசு துள்ளி லிங்கத்தை மிதித்ததால் லிங்கத்தின் மீது குலம்பு சுவடு ஏற்பட்டது. உடனே பசுபதி ஈஸ்வரராக சிவன் தோன்றினார். சாப விமோசனம் ஏற்பட்டு பசு அன்னையாக மாறியது. மாடு மேய்த்தவர் தன் வடிவம் நீங்கி ஆதிகேசவ பெருமாளாக மாறினார். உடனே ஈசன் அன்னையை சிறிது காலம் பூமியிலேயே வடக்கு நோக்கி தவம் இருக்க சொன்னார். சில காலத்துக்கு பின் கண்ணுவ முனிவர் மற்றும் தேவர்கள் வேண்டுகோளின்படி இறைவியை ஏற்றுக்கொண்டு இத்தலத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரராக அனைவரும் இன்புற காட்சியளித்தார். பசுபதிநாதர் பசு மிதித்ததால் உண்டான குலம்பு சுவடை இன்றும் தன் மீது கொண்டுள்ளார். பசுவின் பால் பட்டதால் லிங்கமும் சிறிது வெண்மையாய் காணப்படுகிறது. இறைவன் உதைத்த பந்து விழுந்த இடம் என்பதால் இத்தலம் பந்தனை நல்லூர் எனப்படுகிறது. காலப்போக்கில் இது பந்தநல்லூர் என மாறியது. கும்பகோணத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பந்தநல்லூருக்கு சீர்காழி, சிதம்பரம், நெய்வேலி போன்ற இடங்களிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. 4 புறமும் அகழியால் சூழப்பட்ட ஒரு கோட்டையாகவே இத்திருக்கோயில் காட்சியளிக்கிறது. இறைவன் பசுபதிநாதர் மற்றும் காம்பனைய தோழியம்மை சன்னதிகள் உள்ள இத்திருக்கோயிலுக்கு அருகிலேயே எழுந்தருளி ஆதிகேசவ பெருமாள் பரிமளவல்லி தாயாருடன் அருள் பாலிக்கிறார். வேணு புஜாம்பிகை என அழைக்கப்படும் தாயார் தனது சன்னதியில் வடக்கு நோக்கி நின்றிருக்கும் காட்சி மிகவும் அரியது. சன்னதியின் மேற்புறம் 8 கைகளுடன் பத்ரகாளியும், கீழ்ப்புறம் ஐயனார் முனீஸ்வரரும் அம்பிகையின் தவத்திற்கு காவலாக உள்ளனர். எல்லா கோயில்களிலும் போல் திசை மாறி நிற்காமல் நவகிரக நாயகர்கள் நேர் வரிசையில் நின்று காட்சி தருகிறார்கள். சூரியன் தனி நிலையில் திருமேனி கொண்டு காட்சி தருகிறார். ஆண்டுதோறும் ஆவணி திங்கள் 19, 20, 21 ஆகிய நாட்களில் இளங்காலை பொழுதில் பக்தர்கள் கண்டு இன்புறும் வகையில் குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய கதிர்கள் பசுபதீஸ்வரர் திருமேனி மீது படும். அம்பிகை தவக்கோலம், பால் சொரிந்து வழிபடுதல், தேவி சாபம் நீங்குதல் போன்ற காட்சிகள் சிற்ப வடிவில் இத்தலத்தில் காணப்படுகின்றன. காம்போஜ மன்னன் நோய் நீங்க நீராடிய சூரிய தீர்த்தம் கோயிலின் எதிரே உள்ளது. பார்வை குறைபாடு,
பித்ருதோஷம், திருமணத் தடை மற்றும் கடன் தொல்லை நீங்க வழிபட வேண்டிய தலமாக பந்தநல்லூர் விளங்குகிறது. கைலாயத்துக்கு இணையான பந்தனி நல்லூர் கோயிலுக்கு நாமும் சென்று ஈசனையும் தாயாரையும் வணங்கி எல்லா வளமும் பெற்று மகிழ்வோமாக.